இந்த வீடியோவில் சோனம் கபூரும் ஜான்வி கபூரும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க. இதில் சோனம் கபூர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்ட் சோனம் கபூரை மட்டும் ஸ்கேனர் வழியாக அனுப்பாமல் தனியாக மேனுவல் ஃப்ரிஸ்கிங் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே மற்ற எல்லா ப்ரெக்னென்ட் ஃபீமேல்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் வரலாம். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஸ்கேனர் வழியாக போகலாமா, அப்படி போனால் பேபிக்கு ஏதாவது ரேடியேஷன்ஸ் வருமா, இல்லை நம்ம பேபிக்கு கரண்ட் ஷாக் ஏதாவது வருமா, இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? வாங்க இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஸ்கேனர்ஸில் பொதுவாக 2 டைப் இருக்குங்க. ஒன்று மில்லிமீட்டர் வேவ் ஸ்கேனர், இன்னொன்று பேக் ஸ்கேட்டர் எக்ஸ்ரே ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மில்லிமீட்டர் வேவ் ஸ்கேனர்ல வெரி லோ மினிமல் டோஸ் நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது லோ ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது கம்ப்ளீட்லி சேஃப் இன் பிரெக்னன்சி. இதனால பேபிக்கு எந்த ஹார்மும் இல்லைங்க. இதுதான் பெரும்பாலும் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. இன்னொன்று பேக் ஸ்கேட்டர் எக்ஸ்ரே ஸ்கேனர். இதுல வெரி லோ டோஸ் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் பொதுவாக ஹார்ம் எதுவும் கிடையாதுங்க. பட் பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஸ்கேனர் தான் இதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்ஸ் மற்ற பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.